ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஆரி மை நேம் இஸ் நோபடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே யூடியூப்ல ஹைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை நம்பி ஒரு சில பேர் ஒரு லைப்ரரிக்கு வராங்க. அதுல ஒரு பணக்காரரு, டீ கடைக்காரரு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு போலீஸ்காரர், ஒரு திருடன்ட்டு பல பேர் வராங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆசை வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு அவங்க இறந்து போன ஹஸ்பண்ட் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒருத்தருக்கு காமத்து மேல பயங்கர ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பல ஆசைகள் இருக்கு. இதெல்லாம் நான் நிறைவேற்றி தரேன், அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றாரு அவரு. அதெல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா போஸ்டுக்கே இவ்வளவு பேர் வராங்க. அதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாய் குமாரா இருக்கட்டும், படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க ரோலை ரொம்ப நீட்டாவே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே முடிஞ்ச அளவு டெப்தா எழுதியிருக்காங்க. டைரக்டர் ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாலும் அதை சூப்பரா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் பல இடத்துல படம் லேக் அடிக்க தான் செய்யுது. டெக்னிக்கலே பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சாங்ஸ் பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பரவாயில்லாம தான் இருக்கு. நம்ம டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டை எடுத்திருக்காரு. அதை எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா படம் பல இடத்துல லேக் அடிக்க தான் செய்யுது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு நீட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதினா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா நரேஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்செப்ட் எடுத்து ஒரு சுமாரான படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.